ராஜ் ஃபேமிலிஸே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நிம்மதியே இல்லை. யாராலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் வரஆள் February 14 வருதான். ஃபோனுக்கு மேலே ஃபோனு என்ன பண்ணேன்னு தெரியல. 3 நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். இப்போ 4வது ஒரு நம்பரில் என்னை சாப்பிட கூட விடாமல் ஓயாமல் ஃபோனு. இன்றைக்கி 2ல் ஒன்று தெரிஞ்சாகணும். அதான் டேரெக்டாக வீடியோவே எடுத்துருன்னு சொல்லிட்டு கேமராவும் ஆன் பண்ணியாச்சு. என்ன நடக்குன்னு நீங்கள் கேட்ட வேண்டியதான். சும்மா போட்டுக்கிட்டு ஓத்திரியம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இல்லை ஹலோ 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 இப்போ உனக்கு சும்மா இருக்க முடியலையா? என்னால முடியாது. முடியாது. 3 நம்பரை பிளாக் பண்ணி போட்டுருக்கேன். அமைதியாக இருக்க வேண்டியதானே? ஏன் நீ இப்போ எதுக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கா? நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அதான் போனெல்லாம் போகலைஞ்சு போனவோ போக வேண்டியதானே? ஏன் ரிட்டன் வாரா? ரிட்டன் வாரேன். சிரிக்காத, என் வயிறு எரியுது நீ சிரிக்க. அப்ப எனக்கு கஷ்டமா இல்லையா? என்னது உனக்கு என்னம்மா கஷ்டம்? உனக்கு என்ன கஷ்டம்? நான் போறேன்னா எங்க அப்பா கண்டு எனக்கு பயம், அதனாலதான் நான் போனேன். உன் அப்பா நாங்கள் கோயில் முன்ன போட்டு வெளுத்து போடுவேன். சரியா? உன் அப்பனெல்லாம் சரி. உன் அப்பா பத்தி பேசாத. உன் அப்பனை பேசலாம் மாட்டேன். அந்த கோயில் முன்ன போட்டு வெளுப்பேன். கருப்பேன் குசும்புக்காரன். சரி மரியாதை பேசுகிறேன். உங்கள் அப்பாவுக்கு பயந்தல. இப்போ என்ன இதுக்கு ஃபோன் அடிக்கிற? இப்போ பயம் இல்லையா? பயம் இல்லை. ஏன்? எனக்கு நீங்க வேணும், அதான். நான் வேணுமா? ஆமா. இதே வார்த்தை இப்போ பேசுவோம். அப்பான்ட்ட போய் அப்படியே போய் ஃபோனை போய் கொடுப்பேன். கடலாம் நிற்பான். பரவாயில்ல. ஆனா எனக்கு நீங்க வேணும். பரவாயில்லையா? போய் கொடுக்கட்டுமா? யாரு? நானும் இல்லை. நானும் இனிமேல் அந்த லைனே கிடையாது. ஏறு ஏவே. ஹலோ, நீ யார் பெஸ்ட்டு? செவன் இங்கே பேர் ஒரு நம்பரில் ஃபோன் போட்டா பிளாக் பண்ணிட்டேன். 2வது ஒரு நம்பரில் ஃபோன் போட்டால் பிளாக் பண்ணிட்டேன். 3வது பிளாக் பண்ணிட்டேன். இது யார் நம்பரு? உனக்கு எத்தனை சிம்மு தான் அப்படி இருக்குது? ஃப்ரெண்டா? அவளுகளை ஃபஸ்ட்டு மூஞ்சில் மண்ணெளி தட்டணும். அவளுல குடுக்காளுல உனக்கு. அப்ப நான் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. ஓப்பனா சொல்கிறேன், பிடிக்கல. விளையிரு. அப்ப என்ன லவ் இல்லையா? லவ்வா? அப்படின்னா அப்ப என்ன மிஸ் பண்ணல? ஒன்றும் மனுஷ போய் லவ் பண்ணானா? ஒன்றா லவ் பண்ணாலும் கிளுகிளுன்னு தான் இருக்கும் அந்த ஆக்களை. ஞாபகமே இல்லையா? ஞாபகம் இல்லை. அதான் சொல்கிறேன். உன்னை லவ் பண்ணாலும் உன் நினப்பு இருந்தாலும் கிளுகிளுன்னு தான் இருக்கும் அப்படியே. ஏன் ஹர்ட் பண்றீங்க? யார? ஏன் என்ன கஷ்டப்படுத்துறீங்க? யார? அம்மா நீ மற்றெல்லாம் எங்களெல்லாம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் சரிதான். நீ கஷ்டப்பட்டுருவாள்ல அந்த ஆக்களை. எனக்கு ஹர்ட் ஆனதுனால தான் நான் திரும்பி வந்தேன். காட்டாயிட்டா? ஆமா. சரி நான் சொல்கிறேங்களே, நல்லா இருப்பா. வீட்டில் நான் எனக்கு என்ன பண்ணனே தெரில. எதுலையாட்டு பிளாக் பண்ணாலும் எதாட்டு ஒரு நம்மள இருந்து அடிக்கா. அன்றைக்கி எங்கள் அம்மா ஃபோன் எடுத்துருக்கு. அவ்வளோனுங்க என்ன ஒரு பொட்டை புள்ள பேசுது, நான் திருப்பி பேசினா பேச மாட்டேங்கி அப்படிங்குது. எனக்கு நீங்கள் வேணும். யாரு? அதுக்காக நான் எவ்வளோ தடவை வேணால் கால் பண்ணுவேன். என்னத்தை சொல்லணும் அதுக்கு மேலே? என்ன சொல்லணும்? புரியல. பேசணுமா? ஆமாம். நான் உன்கிட்ட எதுக்கு பேசணுங்க? என்ன டாப்பிக்கில் நீ பேசுகிறா? எனக்கு நீங்கள் வேணும். உன் சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதோட உன் கதையில் ஒரு மண்ணெளி தான் போடணும். உன் கதையில் இல்லை, உன் வாயில் தான் மண்ணெளி போடணும். எனக்கு நீங்கள் வேணும். யாரு? நல்லா இருப்பாவே. எதாட்டும் என் வாயில் ஏதாட்டும் வந்துடுவானா கண்டிப்பாக. இன்னைக்கு என் கண்டென்ட்டே தான். நான் போட்டு விட்ருவேன். போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் பார்த்தா? வீட்டில் பார்த்தா? பார்க்கட்டும். பார்க்கட்டுமா? உன் தம்பி வந்து கேட்டானா? சொல்லுவேன். சொல்லுவேன். இல்லை என்கிட்ட வந்து கேட்டானா? இந்த முக்கில் செவுத்தில் சாத்தி வச்சுருப்பேன். சரியா? எங்கள் வீட்டு முக்கு செவுத்தில் சாத்தி வச்சுருப்பேன். உன் தம்பி எங்கள் தலையில் தொங்கிட்டு கிடப்பான். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க வேணும்.
அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. பாரு நல்ல பையனாக பார்த்து போய் கல்யாணம் முடிச்சுட்டு இல்லை உன கல்யாணம் முடிச்சா அவன் கிளுகிளுன்னு இருந்துருவான். ஆனால் நானும் வாய்ப்பு இல்லைம்மா. ஏய் என்னோட எவ்வளோ நல்ல பையங்க இருக்காங்களே, உனக்கு என்ன பிரச்சனை திடீர்னு ஏன் இந்த பாசம்லாம் உனக்கு? பாசம் இல்லாம தான் இவ்வளவு கால் பண்ணேன். எந்த பாசம் இருந்தால் நீங்கள் ஏன் முன்னாடி விட்டு போனீங்க மேடம்? நான் தான் சொல்றேன்ல, என் அப்பா எங்கள் அப்பா குப்பா அவங்க அப்பா முன்னாடி சொல்லலையா அவங்க அப்பா? எனக்கு இப்போ பயம் இல்லை, எனக்கு இப்போ நீ வேணும். ஏன் குளிர் விட்டு போச்சோ உன் அப்பனை பார்த்து? இல்லை. அப்போ எனக்கு நீ வேணும். புரியல. எனக்கு நீ வேணும். வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பே இல்லை. ஹலோ, இப்போ நான் எதுக்கு போன் அடித்தேன்னா எனக்கும் கண்டென்ட் கிடச்சி போச்சு சரியா? இதோட நீ எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் அடித்தது. வேறு பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஏன் பேசுறது? நான் பேசுறதுலேயே தெரிஞ்சிருக்குமே எந்த விருப்பம் இல்லை. நான் உனக்கு கலாச்சிட்டு இருக்கேன் பே. பரவாயில்ல, ஆனால் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எம்மா என்னென்ன சொல்கிறா பாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உண்மையாக லவ் பண்ணுறாங்களாம். நீ லவ் பண்ணிடுவாமா? உண்மையா நீ லவ் பண்ணிடுவா? அன்னைக்கு தானே 2வது நாள் அன்னைக்கு அந்த நம்பரில் வச்சு ஏசி விட்டேன். நீ எத்தனை தடவை திட்டினாலும் எனக்கு நீ வேணும். அப்பவும் உனக்கு அறிவு இல்லையாவே? அறிவு இல்லை. இப்போ எதுக்கு இப்போ எவ்வளோ சாப்பிட்டா எதுக்கு திரும்ப பேசிகிட்டு இருக்கேன்? முன்னாடி கேமரான்னு ஒன்று நிற்கி பார்த்துக்க. அதனால் கடுப்பேற்றாத செவனேன்னு. இதுக்கு மேலே எந்த நம்பர்லேருந்து கூப்பிடாத. நான் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன் சரியா? அப்படிலாம் என்னால் விட முடியாது. நீ விட முடியாதுன்னு எனக்கு கிடையாது. நான் நம்பர் நீ எத்தனை ஃபோன் அடித்தாலும் அத்தனை நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ தேவையே கிடையாது. உனக்கு சூடு சோறணுன்னு இருந்தா இதுக்கு மேலே ஃபோன் பண்ணாது. இது வந்து என்ன டாபிக்னு எனக்கு தெரில. அதாவது விட்டுட்டு போனதுலேருந்து நம்ம பாய்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவோம் நீ வேணும்னு. இப்போ மாறிட்டாளு எல்லோரும். ஹலோ, எனக்கு நீ வேணும் அவ்வளோதான். மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அது என்ன அப்போ வேணாம் இப்போ வேணுங்கிற அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனை சொல்ல கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும். என்ன ரீசன் வேணும் உனக்கு? இல்லை அப்போ என்ன அப்போலாம் நாய்மாய் தான் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். அங்கே வந்து நிற்பான், அப்போ ஒரு மாய் பார்ப்பான், தம்பி ஒரு மாய் பார்ப்பான். அவனை மூஞ்சிலலாம் முழிச்சிட்டு ஓ மூஞ்சில் முழிக்கணும்னு. மூஞ்சில் முழிச்சா கூட கிடைக்கிற கஞ்சியும் கிடைக்காம போயிருந்தேன்னு சொல்லி தானே ஓரமாக போகிறேன். அதான் நான் இப்போ திரும்பி வந்துட்டான்ல. இப்போ எதுக்கு வந்திருக்கா? இப்போ திங்கிற சோத்தில் மண்ணலி போட வந்திருக்கா. இவன் நல்லா இருக்கானே என்ன அப்படி தானே? இவன் எப்படி நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தின்னுட்டு இருக்கிற சோத்தில் மண்ணலி போட வந்திருக்கா. ஒன்று லவ் பண்ணி சீரழிஞ்சி செங்கல் சம்மந்தது தான் கதை. இவன் ஏதோ கொஞ்சம் இருக்கான், இதுலேயும் போய் மண்ணலி போட்டுருன்னு இப்போ ரிட்டன் வந்திருக்கா. அதானே? அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அப்படி இருக்காதுன்னு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்ல புள்ளல்ல என்னங்க? பக்கத்தில் இருந்தால் ஏதாடி செங்கலை கொண்டு இருத்தி போடுவோம். பார்த்துக்க, தூரத்தில் எங்கேயே இருக்கா. நீ என்னப்பா சொல்ல வர்றா? நீ என்ன சொல்ல வர்றா? அதெல்லாம் அது கிடையவே கிடையாது. இங்கே ஒரு செவனே என்னது இப்போ அப்போ முன்னாடி போய் நின்றுட்டு ஃபோனை கொடுத்துட்டு என்ன கதைன்னு கேட்பேன். பைத்தியம் தான் நினைக்கிறேன். எனக்கு நான் சினிமாட்டிக் எக்ஸ்பிரஷனோட பேசின மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். எத்தனை திருப்பு பிளாக் பண்ண நம்பர்ல நான் அப்படியே மாற்றி ஃபோன் அடிச்சிருப்பேன். நீ ரெஸ்பான்ஸ் பண்ணியா? ஹலோ, உங்க அப்பா ஏன் அப்பா
ஆன்சர் பண்ணுங்க. நான் எவ்வளவு ஃபீலோட பேசிட்டு இருக்கேன். வேற யாரோட கொஞ்சம் ரோசம் உள்ள சோத்துக்கு உப்பு போட்டுச்சா அப்படியா இல்லையா? அப்படியும் உனக்கு கோவம் வர மாட்டேங்கி. பிப்ரவரி 14 வரப்போகுது. எனக்கு நான் வந்து உங்களை பார்க்கணும். வர முடியுமா? பிப்ரவரி 14 வருதா? ஆமா. பிப்ரவரி 14 தான் நம்மகிட்ட அறுக்க தான் செய்யணும். பிப்ரவரி 14 நான் உங்களை பார்க்கணும். இது நீ பார்த்து கிழிச்சதே போதுமா? நீ உன் முகம் நான் சொல்கிறேங்க, நீ பார்க்கணுங்கால உன் முகத்தில் முழிச்சுன்னு வச்சுக்கேன், கிடைக்கிற கஞ்சும் கிடைக்காம போயிடும். உண்மையிலே சொல்கிறேன், நான் உங்களை பார்க்கணும். உண்மையிலே சொல்கிறேன். உன் முகத்தில் முழிச்சேன்னா கிடைக்கிற கஞ்சும் கிடைக்காம போயிடும். நீ என்ன பிளானில் வந்துட்டுருக்கான்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பிளான்ல? நீ ஒரே பிளானில் வந்திருக்கா. என்ன பிளான்? இவன் திங்கிற ஜோத்தில் மண்ணெல்லி போகணுன்னு நீ வந்துட்டா. நீ முடிவு பண்ணிட்டா. அதெல்லாம் என்ன மாட்டு பண்ணி மறுபடியும் நின்றுட்டு இவனை மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆக்கிடணும். அப்படி தானே? அப்படியெல்லாம் இல்ல. முன்னாடி மாதிரி ஆகணும்னு பார்க்கா. நான் உங்களை பார்க்கணும், அவ்வளவுதான். வீடியோ பார்ப்பியா? என் வீடியோ பார்ப்பேன். பார்ப்பேன். வீடியோ பார்ப்பல? அப்போ அதிலே பார்த்துக்க. நான் பார்க்கணும் உங்களை. இல்லைம்மா, நீ வந்து இதுக்கு மேலே பேசணும்னா ராங் நம்பரும் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொல்கிற நீ? அப்படியெல்லாம் போகாதீங்க. கொடுத்த டைரி மில்க் அதெல்லாம் டைரி மில்க் வேணுமா? நான் வாங்கி கொடுத்தேன். டைரி மில்க் பேப்பர் இதெல்லாம் ஒரு ஞாபகமா கூட வச்சுக்கலையா? தீயை வச்சு கொளுத்தி விட்டேன். அதெல்லாம் தீயை வச்சு கொளுத்தி விட்டேன் அந்த கவர்லாம். நீ என்ன நீ தான் டைரி மில்க் வாங்கி, நான் உனக்கு சிலுக்கு வாங்கி கொடுக்கல? சிலுக்கு அதெல்லாம் கூட நான் பத்திரமா வச்சிருக்கேன். அங்கே மாடு கணக்காக உப்பளத்தில் சமந்துட்டு இங்கே வந்து அந்த காசை உனக்கு சிலுக்கு வாங்கி கொடுத்தலாம். டைரி மில்க்கு சிலுக்கு சிலுக்கு கேட்குது உனக்கு. அதான் கட்டுப்பிட்டா ஒரே சிலுக்கா. நான் லவ் பண்றேன். உனக்கு நான் சொல்கிறேன், உனக்கு சிலுக்கு ஓவர் ஆகி போச்சு. சரியா? உன் அப்பா வாங்கி போடுறதில்ல, தின்னு கொழுப்பு ஏறி போயிட்டு பார்த்துக்க. அதான் விளாண்டுட்டு இருக்கா. வந்துப்போம் வேணாம் அந்த லவ்வே. நீ நல்லா இருப்பா. விடு. கூடி போனாலும் சரி, கேட்டு போனாலும் சரி. ஃபீலிங்ஸ்ல விளையாடாதீங்க. உன் ஃபீலிங்லாம் நான் விளாடலாமா? உன் ஃபீலிங் இவ்வளோ நாள் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருந்துட்டு சந்தோஷமாக இரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொன்னதான் எத்தனை இது வந்தாலும் நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பேன். பார்த்துக்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏன்டாமல் இப்படி பேசுகிறான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ட அனுபவங்க அப்படிங்க. ஏன்னா இது செட் ஆகாது. அதாவது செட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டுங்களேன். எப்படின்னா இதே வார்த்தை அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமா நான் சொன்னேன், முன்னாடிலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அனுபவப்பட்டு வந்தாச்சு. இனிமேல் வேணாம். இப்போ வந்து நிற்காளா, மறுபடியும் நாளைக்கு அம்மான்பா, அன்னைக்கு அப்பான்பா, அன்னைக்கு அப்பான்னு சொன்னத நாளைக்கு வந்து அம்மான்பா. எங்கள் அம்மா அப்படின்னு ஏகி மறுபடியும் நம்ம தலையில் நம்மளே மண்ணெல்லி போடுறதுக்கு செவனேன்னு இருந்துட்டு போயிடலான்னுங்கிறாங்க. எதுவும் தப்பாக பேசுகிறது தான் மன்னிச்சிருங்க. நான் வந்து எந்த பொண்ணையும் தப்பாக பேசினா கிடையாது. இவன் அந்த இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கனால இன்றைக்கி கொஞ்சம் கலாச்சி விட்டேன். வேறு என்ன? லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே.